கதையோட ஸ்டார்டிங்ல மான்ஸ்டர் தொல்லை இல்லாததுனால கார்டன்ல இருக்கிற கிராஸ்லாம் ரொம்பவுமே நல்லா வளர்ந்துருக்கிறத பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல இருக்க மக்களை கூட இங்க ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த மவுண்ட் அபட்டோ தான். ஏன்னா சென்டர் பிளேன்ஸ்ல இருந்த மான்ஸ்டர் எல்லாம் தப்பிச்சு மவுண்ட் அபட்டோல கூட்டமா செட்டில் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குமான்னு யோசிக்கும் போது அங்க வில்லேஜ் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான ஆகர்ஸ் நின்னுகிட்டு இருந்திருக்கும். அப்ப ஹயோக்கும் அவனோட ஸ்வாடை எடுத்து அதுல இருக்கிற உல்ஃப சமன் பண்ணிட்டு நான் உல்ஃபி கூட ரைட் போக போறேன்னு சொல்லியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் ஒயிட்டியும் அப்செட் ஆயிருக்கும். ஏன்னா இவனோட நேமிங் சென்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ஹயோக்கு ஸ்வாட வெளியெடுத்து வா நம்ம எல்ஃப் வில்லேஜுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டியிருப்பான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் ஆமா இவ ரேங்க் 1 ஹண்டருங்கிறதே கிணத்துட்டு மறந்துட்டேன். ஆனா பிரின்ஸும் ஒண்ணு சும்மாலாம் கிடையாது. அவனோட ஸ்வாட் ஸ்கில் ஹயோக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். இந்த பக்கம் ஹயோக்கு எல்லா ஆகர் மான்ஸ்டரையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அப்போ ஒரு ஆகர் அட்டாக் பண்ண வரும்போது பிரின்ஸ் அதோட விரலை வெட்டி பறக்க விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருப்பான். ஆனா முன்னாடி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆகர் மான்ஸ்டர் நின்னுக்கிட்டு இருந்திருக்கும். இத பார்த்து பிரின்ஸும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அப்போ நம்ம பீட்டில் நைட் கரெக்டா வந்து பிரின்ஸ் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிருக்கோம். இத பார்த்த ஹயோக்கும் உல்ஃபி நம்ம அவனுக்கு பின்னாடி போயிடக்கூடாதுன்னு செம்ம ஸ்பீடா அங்க இருந்து கிளம்பியிருப்பான். இத பார்த்த ஆகர்ஸும் டே எங்கடா போறீங்க, சண்டை போடுங்கடான்னு வெக்ஸ் ஆயிருக்கும். அப்ப பிரின்ஸும் மேல இருந்து அப்போட்டோ மலைய பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இந்த மவுண்டைன் ரொம்பவுமே பெருசா இருக்கு. அப்ப கீழே பார்க்கும்போது ஹயோக்கும் நான் தாண்டா ஃபர்ஸ்ட் போவேனா அங்க இருந்து செம்ம ஸ்பீடா பிரின்ஸ சர்பாஸ் பண்ணி ஃபாஸ்டா போயிருந்திருப்பான். இத பார்த்த பீட்டில் நைட்டோ சும்மா இருக்குமா, அதுவும் ஸ்பீடா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா பிரின்ஸ் தான் பாவம் வேண்டாம் பொறுமையா போன்னு கதறி இருப்பான். ஒரு வழியா டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு என்ன பிரின்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கலாய்ச்சிருப்பான். ஆனா பிரின்ஸோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அப்புறம் பிரின்ஸும் ஹயோக்கும் ரெண்டு பேருமே வைல்ட் எல்ஃபோட வில்லேஜ் பார்டருக்கு ரீச் ஆயிருப்பாங்க. அப்ப ஹயோக்கும் என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த, நான் ஃபைட் பண்றதுல தான் பெஸ்ட், எனக்கு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். அட கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு பிரின்ஸ் முன்னாடி அடி எடுத்து வச்சதுமே அங்க ஒரு ஆரோ வந்து முன்னாடி சொருகுது. அப்புறம் பிரின்ஸ் ஹயோக்கு ரெண்டு பேருமே வைல்ட் எல்ஃப் சரவுண்ட் பண்ணி மனுஷங்க கூட எங்களுக்கு பேச விருப்பம் இல்ல, இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு வார்னிங் கொடுக்கறாங்க. அப்ப பிரின்ஸும் நான் தான் எடி ஈஸ்ட்ராம் கிங்டமோட பிரின்ஸ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். ஆனா இத கேட்டதுமே எல்ஃபுக்கு கேப்டன் மாதிரி இருக்கிற ஒருத்தர் செம்மையா காண்டாகிறான். அப்படின்னா இவனுங்க காரோன் பரோ கூட கூட்டாளிங்கள்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட வெப்பன்ஸை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுன்னு சொல்லிருப்பான். காரோன் பரோக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, ஆனா அதை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிருப்பான். என்னது என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையா, அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க கிட்ட இருந்து நிறைய ஃபுட்ஸ் திருடிட்டானுங்க, இப்போ உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதா? அப்ப ஹயோக்கும் ஃபைட் பண்ண ரெடி ஆகும்போது பிரின்ஸ் வாட கீழே போட்டுட்டு ஹயோக் உன்னோட வெப்பனை டிராப் பண்ணுன்னு சொல்லிருப்பான். ஹயோக்கு செம்ம ஷாக். என்ன இடி என்ன பண்ற, சரண்டர் ஆக போறியான்னு கேட்டிருப்பான். ஆமா நம்ம ஃபைட் பண்ண வரல, நெகோசியேஷன் தான் பண்ண வந்தோன்னு சொன்னதுனால ஹயோக்கும் வேற வழி இல்லாம ஸ்வாட டிராப் பண்ணிருப்பான். அப்போ அந்த எல்ஃபோட கேப்டனும் கண்ணு கை எல்லாத்தையும் கட்டி எல்ஃபோட வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போயிருப்பான். அங்க இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாரும் ஒரு விதமா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை கேட்ட ஹயோக்கும் இது உனக்கு ஓகே தானா, நாம அவங்கள போட்டு பொளந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நெகோசியேஷன் பண்ணிருக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, இவங்களுக்கு பேர் தான் காட்டு எல்ஃப், ஆனா காட்டு மிராண்டிங்க கிடையாது, இதுங்கெல்லாம் ரொம்பவுமே பிரைடான கிரியேச்சர்ஸ், அதனால நமக்கு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பிரின்ஸ் சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையுமே பிரிசன்ல போட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹயோக்கு எட்டி உதச்சு பிரிசன் உள்ள தள்ளி விட்டுருப்பான். இத பார்த்த ஹயோக்கும் நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா இவனுங்கள பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல, இப்ப கூட நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த இத்து போன பிரிசன்ல இருக்கிற கம்பியை என்னால ஈஸியா பிரேக் பண்ண முடியும், ஆனா பிரின்ஸ் என்ன நம்பி அமைதியா இரு, எதுவும் பண்ணாதன்னு சொல்லிருப்பான். சரி என்னமோ பண்ணி தொலை, நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன்னு சொல்லிருப்பான். அப்புறம் நைட் டைம்ல அந்த எல்ஸோட குழந்தைங்க எல்லாம் ஏன் இங்க பாத்தியா உண்மையான மனுஷங்க இவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு எல்ஃபும் எல்லாரும் வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தா சடனா அந்த வில்லேஜோட எல்டரும் வந்து பாத்துட்டு பிரிசன் கேட்ட ஓபன் பண்ண சொல்லிருப்பாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த எல்ஃபும் நீங்க ஷோரா தான் சொல்றீங்களா, இவனுங்க வெளியே போகணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ இந்த கம்பியை உடைச்சிட்டு போயிருப்பாங்க, என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே பிரின்ஸ் எடி? இதை கேட்ட பிரின்ஸும் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு ஷாக் ஆயிருப்பான். ஆக்சுவலி நான் உன்னை சின்ன வயசுல பார்த்தது, சரி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி காரோனும் பரோக்கும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த கேப்டன் எல்ஃபு செம காண்டாயி பிரின்ஸ் கழுத்திலேயே கத்திய வச்சு என்ன உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்ப எல்டர் தடுத்துட்டு உனக்கு உண்மையாவே எதுவுமே தெரியாதா, சரி நான் சொல்றேன், எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன ஃபுட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சதுனால மவுண்ட் அப்போட்டோல இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாரும் சஃபர் ஆனாங்க, நாங்களும் இப்போ ரீசெண்டா தான் அவனுங்க ரெண்டு பேரையுமே வில்லேஜ் விட்டு துரத்திட்டு அவனுங்க மவுண்ட் அப்போட்டோல ஒளிச்சு வச்சிருந்த ஃபுட் சப்ளைஸ கண்டுபிடிச்சோம். இது கேட்ட எல்டரும் ஷாக் ஆயிட்டு ஆனா மவுண்ட் அப்போட்டோல தான் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருந்துச்சேன்னு கேட்டிருப்பாரு. அப்ப ஹயக்கும் நாங்க தான் ஆல்ரெடியே நிறைய மான்ஸ்டர்ஸ போட்டு தள்ளிட்டோம், இப்ப அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கு. அப்பதான் எல்டருக்கும் புரிய வருது ஏதோ தப்பா இருக்குன்னு. அவனுங்க ரெண்டு பேரும் டேல்ஸ் ரிவருக்கு நார்த் சைட்ல இருந்து தான் அவங்களோட மக்களை கூட்டிட்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாம நார்த் சைடுக்கு தான் ஃபுட் சப்ளைஸை எடுத்துட்டு போனானுங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா நாங்க வில்லேஜை விட்டு துரத்திடுவோம்னு தெரிஞ்சு ஆல்ரெடியே அவங்க ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்திருக்காங்க, அப்படின்னா அவனுங்க நம்ம ரெண்டு பேரையுமே ஏமாத்திருக்காங்க. ஆனா நாங்க எப்படி உங்களை நம்புறது, நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நாங்க வந்ததுக்கு காரணம் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணிட்டு ஒரு ட்ரேடிங் ரூட்டை ஓபன் பண்றதுக்காக தான். ட்ரேடா அப்படின்னா எதை பத்தி பேசுறீங்க, அதான் நாங்க ஃபுட்டுக்காக மினரல்ஸ் கொடுத்தமே அது உங்களுக்கு வந்து சேரலையா? ஆனா ஹயோக்கு நல்லா புரியுது இவனுங்க ரெண்டு சைடுமே விபூதி அடிச்சிருக்கானுங்கன்னு. நீங்க சொல்றது உண்மைன்னா அப்போ நார்த் சைடுல தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க,
இருக்காங்க. ஆனா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரல. அதுக்காக நீங்க எங்களுக்கு சேர வேண்டிய மினரல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் பிரின்ஸ் இங்க ஹாஸ்டேஜா இருப்பாரு. அதோட வேற டைமென்ஷன்ல இருந்து வந்த நீ மட்டும் போலான்னு சொல்லிருப்பாரு. அப்ப ஹயோக்கும் ஷாக்கோட உங்களுக்கு எப்படி இத பத்தி தெரியும்னு கேட்டிருப்பான். எல்ஸ் எல்லாமே வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட் ஆயிருப்போம். உன்ன மாதிரி நிறைய பேரை எங்க ஹிஸ்டரியில பாத்திருக்கோம். சரின்னு இதுக்கு 2 பேருமே சம்மதிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹயோக்கும் ஸ்வாட வாங்கிக்கிட்டு பிரின்ஸுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களோட மொத்த வில்லேஜும் இருக்காதுன்னு வார்னிங் கொடுத்திருப்பான். இத கேட்டு அந்த கேப்டனும் கடுப்பாயிருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம பீட்டில் பயபுலங்க எல்லாம் மினரல்ஸ கொண்டு வந்திருக்கோம். இத பார்த்த எல்டரே வேர்ல்டு ட்ரீயோட ஒர்க்கர்ஸ் இன்னும் இருக்காங்களான்னு ஷாக் ஆயிருப்பான். அப்ப ஹயோக்கும் வெல்கம் பீட்டில்ஸ்னு கரெக்டான டைம்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல நியூ ஏரியா எல்ஃப் வில்லேஜ் அன்லாக்டுன்னு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மிஷன் 4 சீக்ரெட் ஆஃப் வைல்ட் எல்ஃப்னு போட்டு லாக்ல இருந்திருக்கும். அதை அன்லாக் பண்றதுக்கான கண்டிஷன் என்னன்னா மவுண்ட் அப்போட்டோல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இந்த பக்கம் ஹயோக்கும் மித்ரல பீட்டில்ஸ் கிட்ட இருந்து வாங்கி எல்டர் கிட்ட கொடுத்திருப்பான். அவரும் இது என்ன மித்ரலான்னு ஷாக் ஆயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த பீட்டில்ஸ் உங்களையா ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹயோக் உங்க கையில இருக்கிற மித்ரல பார்த்தாலே தெரியலையா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லியிருப்பான். அப்ப நம்ம பீட்டில் பைபுள்ளையும் அங்க இருக்கிற ஒரு கிரீன் ஹெர்ப கை காமிச்சிருக்கோம். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.